a wire of a certain material is stitched slowly by 10%. Slowly by percent சொன்னாலே என்ன பண்ணும்? டிவைட் பண்ணணும். 10 by 100 equal to 0.1. அப்ப 10 சொன்னாலே 0.1 சொல்லணும். 50% தான் 0.5 சொல்லணும். இதெல்லாம் வந்து டிவைட் பண்ணிட்டு இருக்க கூடாது. மைண்ட்லயே அப்படியே கொண்டு வந்துடணும். 100 டிவைட் பண்ணி கொண்டு வந்துடணும். ஏன்னா சம்ல வந்து பர்சன்டேஜை யூஸ் பண்ண மாட்டோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். Its new resistance and specific resistance becomes respectively. ரெண்டுத்தையும் கண்டுபிடின்னு சொல்றோம். நியூ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றோம். எல் ரெசிஸ்டன்ஸா இருக்கும்போது எல்ன்னு இருக்கு. அப்ப ஏ இருக்கு அதனுடைய ஏரியா. அதனுடைய ரோ சேம் மெட்டீரியல் ரோ. இப்ப R1 equal to rho L by A. R1 equal to rho L by A. A1 வச்சுக்கலாம். ஆமா, ஏன்னா இப்ப ஏரியா மாறிடும்ல, லெங்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் 10%. R2 வரும்போது 1.1 L. 100%னா 1, 110%னா 10% அதிகமா இழுத்துட்டாங்க. அப்ப அதனுடைய லெங்த் எப்படி சொல்லிடலாம்? 1.1 Lன்னு சொல்லிடலாம். இது எப்படி கண்டுது 1.1ன்னா L plus 10 by 100 L, that is equal to L plus 0.1 L, that is equal to 1.1 Lன்னு வந்தது. இதெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. 10% என்ன செஞ்சிடணும்? 0.1 ஆட் பண்ணிடணும். 10% குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? 0.9 எழுதிடணும். அப்ப R2 equal to 1.1 L. ஏரியா வந்து மாறிடுச்சு. அது A dash அல்லது A2. ரோ அதே தான். அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் R2 equal to ரோ Lக்கு பதில் 1.1 L டிவைடட் பை A2ன்னு வந்துரும். A1க்கு பதில் A2. இப்ப நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா A1 A2லாம் நம்ம வச்சுக்கிட்டது, சம்ல கொடுக்கல. நம்ம வச்சது வரலாம், ஆன்சர்ல வரக்கூடாது. அப்ப அதை எலிமினேட் பண்ணணும். அப்ப A1 equal to pi r square. A1 equal to pi r small r put pi r square. A2 equal to என்ன? A2 equal to pi r2 square. இப்ப R2க்கும் R1க்குள்ள ரிலேஷன் எனக்கு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கிறது? வால்யூம் சேம். வால்யூம் 1 equal to வால்யூம் 2. வால்யூம் 1 வந்து என்னது? பை R1 ஸ்கொயர் L ஈக்குவல் டு பை R2 ஸ்கொயர் L பதில் 1.1 Lன்னு இப்பயே எழுதிட்டேன் நான். இப்பவே 1.1 Lன்னு எழுதிட்டேன். அதனால பை கேன்சல் ஆயிடுமா? L கேன்சல் ஆயிடுமா? ஸோ R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R1 ஸ்கொயர் டிவைடட் பை 1.1. இங்க வந்து நம்ம R2 ஸ்கொயர் வர இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு A2 ஈக்குவல் டு பை R2க்கு பதில் R1 ஸ்கொயர் டிவைடட் பை 1.1 எழுதிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணலாம்? ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணலாம். ரோ L டிவைடட் பை பை R1 ஸ்கொயர். ரோ 1.1 L divided by pi R1 square divided by 1.1. இது இங்கதான் வர முடியும். இது எங்க வரும்? டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் should come to numerator. இங்கதான் வரும். புரியுதா? அப்ப 1.1 ஸ்கொயர் ஆயிடும். ரோ L கேன்சல் ஆயிடும். பை R1 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இங்க வந்து 1.1 ஸ்கொயர்ன்றது இருக்கும், அவ்வளவுதான். R1 டிவைடட் பை R2 ஈக்குவல் டு 1 by 1.1 ஸ்கொயர். தட் இஸ் R1 by R2. Therefore R2 equal to 1.1 square R1. 1.1 square equal to 1.21. 1.21. Therefore this is 1.21. அதுல மட்டும்தான் இருக்கு. அதனால டீன்னு சொல்லிடலாம். அடுத்த ஆன்சர் கண்டுபிடிக்க தேவையில்லை. இருந்தாலும் பார்ப்போம் என்ன சொல்றாங்க. The specific resistance becomes
ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் சேமா தானே இருக்க முடியும், சேம் மெட்டீரியலுக்கு சேம் தானே. இட் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல், அது ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல்னா அப்ப சேமா தானே இருக்க முடியும். புரிஞ்சிருச்சா? அப்ப டி ஆன்சர் கரெக்ட் தான். அது ஒன்லதான் 1.21 இருக்கு, அதனால நம்ம அடுத்த ஆன்சர் தெரியலனா கூட அங்க டிக் அடிச்சிடலாம் எக்ஸாம்ல. இருந்தாலும் சேம்னு ஏன் சொல்லியிருக்கிறான் அப்படின்னா சேம் மெட்டீரியல்.